என் தங்கமே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த பொருளை உடனடியாக அப்புறப்படுத்தி இவள் கொண்டு வந்து கொடுத்தது. இவள் யார்? அப்படி எதை உனக்கு கொண்டு வந்து கொடுத்தால் இந்த பொருளை அப்புறப்படுத்தவில்லை என்றால் உனக்கு என்ன நடக்கும்? இதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி எப்பொழுதும் உனக்காக வருவதை நீ உணர்ந்து விட்ட பிறகு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதைத்தான் உன் தாயானவள் இந்த வராகி இப்பொழுது சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இந்த வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் சரியாக நடப்பதை நீ கண்டுகொள்வாய். உன் வீட்டில் இருக்கின்ற பொருள் உனக்கு எந்த நல்லதையும் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்றால் அந்த பொருளை அப்புறப்படுத்த நீ யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தவரையும் அதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்லிவிட நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பது போல இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் இந்த வராகி உனக்கிருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் எந்த நேரமும் உனக்காக உன்னை தொடரும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்பவள் இந்த தாய். எப்படிப்பட்ட நிலையிலும் உனக்கு கை ஒடுப்பவள் இந்த தாய். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வருபவள் இந்த தாய். நீ கெட்டது செய்யும் பொழுது உன்னை தட்டி கேட்கவும், நீ நல்லது செய்யும் பொழுது உன்னை தட்டி கொடுக்கவும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் என் பிள்ளையின் வாழ்க்கை என் பிள்ளைக்கு தருவதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோமோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்லச் சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் நேரம் வரும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் நமக்கான தீர்வும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும். எல்லை இல்லாத ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உணர்ந்து விடத்தான் வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வராகி உன்னிடத்தில் சொல்வதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்தும் புரிந்தும் கொள்வாய். என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். நம்மோடு வரக்கூடியவர்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்வோம் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மை தேடி நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்வது போல இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள். எதிலுமே நாம் எதையும் தொலைத்ததாக வேண்டாம். இந்த வராகி சொல்வது போல என் பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக கிடைக்கும். நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்னென்ன நினைக்கிறாள் என்பது உனக்கு நிச்சயமாக இனி வரும் காலங்களில் புரிந்தே தீரும். நான் எப்படிப்பட்ட நிலையில் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன், எந்த சூழ்நிலையோடு உன்னை நான் வாழ வைக்க நினைக்கிறேன் என்பது எல்லாமும் இனி உனக்கு புரியும். அம்மாவினுடைய அன்பு கொண்டு இனி எதையும் தேடி என் பிள்ளை நீ முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வரப்போகிறது. நான் உன்னிடத்தில் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். வராகி ஒவ்வொரு இரவிலும் உன்னை தேடி வருகிறேன் என்பதும் தேடி வந்து உனக்கான வாக்கினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனம் உடைந்து விடாமல், மனம் கலங்கி விடாமல் இந்த தெய்வம் சொல்வதை நீ எப்பொழுது முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்கிறாயோ
அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாமும் உனக்கு சரியாக கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ கேட்ட இடத்தில் உன்னை வாழச் சொல்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருப்பது இனி உனக்குள்ளேயே பல உண்மைகளையும் நன்மைகளையும் தேடி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் என் பிள்ளை, பெருமகிழ்ச்சியோடு நீ வாழத்தான் போகிறாய். உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. இதனாலும் என் பிள்ளைக்கு தோன்றிய விஷயங்கள், இதனாலும் என் பிள்ளைக்குள் இருந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலமும் நேரமும் இனி உனக்கு தருவதை நீ எப்பொழுதும் நன்மதிப்போடு பெற்றுக்கொண்டாலே அது போதும். நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். வராகி, என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக நான் வருவதை நீ புரிந்து கொண்டாயானால் நான் உனக்கு சொல்வதை என்றும் என்றென்றும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நீ எப்பொழுதும் சரியாக வந்து விடுவாய். காலம் உனக்காகவே ஒவ்வொன்றையும் நடத்துகிறது. இதனை நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். இதையெல்லாமும் புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை செய்யும் காரியங்களில் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்க வேண்டும். இனி என் பிள்ளை ஏற்றுக்கொண்ட பல விஷயங்களோடு உனக்கு நான் அத்தனையையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி என்பவள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு கொடுத்ததை எல்லாமும் நீ எப்பொழுதும் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருப்பது போல ஒரு விஷயம் உனக்கு வேண்டாம், அதை நீ தூக்கி எறிய வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது அதையும் நீ உண்மைகளோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை நான் எப்படி உனக்கு கொடுக்கிறேனோ அதுபோல உன்னிடமிருந்து பெற நினைக்கின்ற விஷயங்களையும் என் பிள்ளை நீ கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த விஷயத்தை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமுமாக உன்னை நான் தொடரும் பொழுது இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க புரிந்து கொண்டாலே அது போதும். வாழ்க்கை முழுமையிலும் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு கொடுத்தது எல்லாமும் என்னவென்று நீ உணரும் நேரம் அம்மாவினுடைய அன்பும் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறாள் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு உனக்கு சொல்லும் விஷயங்களில் நடக்கும் ஆச்சரியங்களையும் நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருக்க பழகிவிட்டால் ஒரு விஷயம் உனக்கு வேண்டாம் என்று நான் சொன்ன உடனேயே சட்டென்று என் பிள்ளை அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வாள். சொல்வது நம் தாய் அல்லவா? அப்படியானால் நம் தாய் நமக்கு கெடுதலை சொல்வாளா? நம் அம்மா நமக்கு கெட்டதை எடுத்துரைப்பாளா? நிச்சயமாக கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்மை சுற்றி நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவும் நம் தாய் பார்த்து பார்த்து நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறாள். அப்படியானால் அவள் சொல்கின்ற வார்த்தையை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை நினைப்பாய். அதுபோலத்தான் நீ எதையுமே சரியாக சிந்தித்து சரியான முறையில் யோசித்து உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து நன்மதிப்போடு எதையும் நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒருவர் கொடுத்த ஒரு விஷயம் உனக்கு கெடுதலை நடத்துகிறது. இது இருக்கும் வரை உனக்கு ஒருபோதும் நல்லதே நடந்து விடாது என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகு
ஒருபோதும் உன்னை நான் இப்படியே இருக்க விட முடியாதல்லவா? இது என்ன விஷயம் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இந்த வராகி நான் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும், நமக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும். அப்படியானால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை முதலில் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதை தூக்கி எறிய வேண்டும். உனக்கு இதுவரையிலும் சொல்வதற்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்ல உன் தாய் நான் வரும்பொழுது இதையெல்லாமும் நீ சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது. எதையும் அவ்வளவு சுலபமாக நீ தொலைக்க முடியாது. எந்த நேரமும் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இந்த வாழ்க்கை நம்முடைய விருப்பங்களை எல்லாம் சரியாக நமக்கு நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் இந்த தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கொடுத்ததை எல்லாமும் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் தொடர்ச்சியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல திருப்பங்களும் உனக்கு கொடுத்திட்ட பல உண்மைகளை இனிமேல் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னிடம் இருக்கும் இந்த ஒரு பொருள் மட்டும் இனி உன்னை விட்டு விலகிவிட்டது என்றால் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். சில எதிர்மறையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து எப்பொழுதும் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. சில எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. உன்னையே அறிய முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லியிருக்கும் இந்த நாளில் நீ ஒவ்வொன்றையும் முறையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிவெடுத்து விட்டாயானால் உனக்கு நான் சொல்லித் தருவதை எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவுபட தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவதை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை சரியான ஒன்றை நீ முன்னிறுத்தும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய வீட்டில் தேவையில்லாத ஒருவர் அடிக்கடி வந்து செல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் தேவையற்ற வார்த்தைகளையும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரமும் உன் வீட்டிற்குள் வந்து மற்றவர்களை பற்றி குறை சொல்வதும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு என்ன கிடைக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கு என்ன கொடுக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழும் நேரம் உனக்கு இனியும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியானவள் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ முழுமையை அடைய வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. உன் வீட்டிற்குள் வருகின்ற ஒருவர் தீய எண்ணங்களோடு தான் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறார். இவர் உனக்கு கொடுத்த ஒரு பொருள், அதாவது கோவிலுக்கு சென்று வந்தேன் அல்லது
நான் அங்கு சென்று வந்தேன், இங்கு சென்று வந்தேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு பொருளை உனக்கு கொடுத்து அதனை நீ உன் பூஜை அறையிலோ அல்லது உன் வீட்டிலேயோ வைத்திருப்பாயானால் உடனடியாக அதனை என் குழந்தை நீ அப்புறப்படுத்து. வராகி என்ன சொல்ல வருகிறாள் என்பது உனக்கு புரிகிறதா? என் குழந்தையை சுற்றி வரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நாம் கவனிக்க வேண்டும். நம்மை தொடரும் இந்த விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று யோசிக்க வேண்டும். என் குழந்தையை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் முதலில் எதை சார்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னை ஏமாற்றுவதும், தெய்வத்தின் பெயரை சொல்லி வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவதும், எப்பொழுதும் தெய்வத்தினுடைய பெயரால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி நம்மை வேதனைப்படுத்துவதும், தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி உன்னை அதிகமாக நம்ப வைத்து ஏமாற்றுவதும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. எந்த நேரத்திலும் தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது சத்தமில்லாமல் வருவார்கள். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்வார்கள். உன்னை தொடரும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஏன் தெரியுமா? தெய்வத்தை நீ தனிப்பட்ட முறையில் உணரத் தொடங்கி இருக்கிறாய். இந்த வராகி உன்னோடு பேசுகிறேன் அல்லவா? அப்படியானால் தனிப்பட்ட முறையில் என்னை நீ உணரத் தொடங்கி விட்டாய் என்பதுதானே அர்த்தம். இந்த தாயை நீ முழுமையாக புரிந்து கொள்ள தொடங்கி விட்டாய் என்பதுதானே அர்த்தம். இந்த தாயின் அன்பை என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த தருணம் அம்மா சொல்வது போல உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களும் பல தீமைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் வீட்டில் இது போன்ற ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தது உனக்கு வேண்டாத ஒருவராக இருக்கும் பட்சத்தில் உடனே அப்புறப்படுத்து. அம்மா தாயை, அவர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது தெய்வத்தின் புகைப்படம். அந்த தெய்வத்தை வைத்து நான் வழிபட்டு கொண்டிருக்கின்றேன். அதை எப்படி அப்புறப்படுத்த முடியும் என்று நீ கேட்கலாம். எதிர்மறையான எண்ணங்களோடும் எதிர்மறையான சிந்தனைகளோடும் யார் வந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் அது நிச்சயமாக உனக்கானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். இவர்கள் தருகின்ற விஷயம் ஒருபோதும் உன்னுடையது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அப்படியானால் இந்த விஷயத்திலிருந்து என் பிள்ளை உணர நினைக்கும் ஒவ்வொன்றையும் நீ முதலில் உன்னுடையதாக தெளிவாக சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகு. இதற்காக நீ தேவையில்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். மாறாக இந்த தெய்வத்தின் புகைப்படத்தை தனிப்பட்ட முறையில் நீ வாங்கி கொண்டு வந்து அவர்களுக்கு நீ பூஜைகளை செய்யலாம். அது நியாயமானது. ஆனால் இவர்கள் வேண்டும் என்றே செய்கிறார்கள். வேண்டும் என்றே உன் வீட்டில் தீமைகளை நடத்த இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு கூட அந்த விஷயத்தை நீ ஒருபோதும் ஒத்துக்கொள்ளக்கூடாது என்றுதான் நான் உனக்கு சொல்கிறேன். நீயே அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக உணரும் இந்த நேரம் இனி உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனிக்க வேண்டும். எல்லோருடைய உண்மையான சிந்தனைகளையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருந்து சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற நேரங்களில் எல்லாமும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலம் முழுக்க உனக்கு ஏற்றதை நிச்சயமாக இனி கொடுக்க வரும். இந்த நேரம் முழுக்க உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தி தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி உனக்கும் எப்பொழுதும் போல இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக
உன்னை நீ மாற்றவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நீ தேற்றவும் சரியான நேரத்தில் நல்லதொரு முடிவை நிச்சயமாக நீ எடுத்து விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.